Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிளா பூ எப்படி கட்டலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு கட் பூ எடுத்துர்க்கேன். அந்த பூல இருக்கிற காம்பெல்லாம் இந்த மாதிரி நீக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நீக்கி எடுத்துட்டு ஒரு நூல் கண்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த நூல் கண்டோட எண்டிங்ல எடுத்துக்கோங்க. அதை நம்ம பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் சென்டர்ல நல்லா பிடிச்சுக்கோங்க. கீழே ஒரு சுத்து ஆள்காட்டி விரலுக்கும் நடு விரலுக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு சுத்தி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்டா கட்டற பூவுக்கு மட்டும் 2 நாட் போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா கெட்டியா நிக்கும். பாருங்க இந்த மாதிரி கட்டிக்கலாம். அதே மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கீழே ஒரு சுத்து சுத்திட்டு சேம் அதேதான் ஆள்காட்டி விரலுக்கும் பெருவிரலுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு 2 டைம் ட்ரை பண்ணீங்கன்னா வந்துரும். இப்போ பாருங்க ஸ்லோவா சொல்லி கட்டியிருக்கேன். மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு கீழே ஒரு சுத்து மேலே ஆள்காட்டி விரலுக்கும் நடு விரலுக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு அந்த பூவில் சுற்றி விட்டுக்கலாம். சுற்றிட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிள். ஒரு 2 டைம் ட்ரை பண்ணிங்கனாலே நல்லா வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முல்லைப்பூவில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கொஞ்சம் காம்பு லென்த்தாக இருக்கும். அதனால் கட்டவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் முல்லைப்பூவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு மெத்தட் கூட சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இதை விட ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க பூ எவ்வளோ அழகாக கட்டி வந்திருக்கு. இதே மாதிரி தாங்க கட்டணும். ரொம்பவே சிம்பிள். ஒரு டைம் ட்ரை பண்ணாலே வந்துடும். இப்போ ரெண்டாவது மெத்தட் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கட்டின அதே மாதிரி தான் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு கீழே ஒரு சுற்று சுற்றிட்டு ரெண்டாவது சுற்றை இந்த மாதிரி பெருவிரலுக்கு மேலே வச்சு சுற்றிக்கோங்க. சுற்றி விட்டு அந்த பெருவிரலில் சுற்றி இருக்கிற நூலை இந்த மாதிரி உள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. உள்ளே விட்டு இழுத்திங்கன்னா நாட்டு போட்டுரும். பாருங்கள் இந்த மாதிரி சேம் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஒரு சிலருக்கு நாட்டு போட வராது. அப்படி வராதவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் 2 மெத்தடில் தான் கட்டி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டடான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ்க்கு வர்ற ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நான் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன். நிறைய ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் 2 பூவையும் நல்லா கட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் சிம்பிள் தான் ரொம்பவே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.